வணக்கம். நான் உங்கள் ராசி மகேஷ்குமார். ராசி கட்டிட கட்டுமான நிறுவனத்திலிருந்து. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பதிவு நம்ம கம்பெனியை பற்றி, ராசி ஜெயம் ஃபவுண்டேஷன் இப்போ கரண்ட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. நல்லபடியாக இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சைட்டு புது சைட் நம்ம வந்து பூஜை போட்டாச்சு. அப்புறம் வந்து ஒரு 9 சைட் நம்ம சாவி கொடுத்துருக்கோம். இப்போ ப்ரெசண்ட்டில் சென்னையில் நமக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு 13லேருந்து 14 சைட்டு இப்போ வேலை போயிட்டுருக்கு. நல்லபடியாக எல்லாத்துக்கும் முழுக்க உங்களுடைய ஆதரவு தான். ரெண்டாவது இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மார்ச்சுக்கு அப்புறம் மார்ச் ஏப்ரல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய பொருட்களுடைய விலையேற்றம். இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயமா ஆயிடுச்சு. விலையேற்றம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான விலையேற்றம். சிமெண்ட்டு, கம்பி, அதுக்கப்புறம் எம்சாண்டு, ஜல்லி, இது எல்லாமே வந்து ரொம்ப நம்ம கட்டட சம்மந்தப்பட்ட அத்தனை மெட்டீரியலுமே விலையேற்றம் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் வாடிக்கையாளர் நலன் கருதி நம்ம வந்து இந்த விலையெல்லாம் நம்ம வந்து டெஃபினட்டாக கஸ்டமர்கிட்ட வாங்கணுன்ற இந்த வருஷத்துக்கு ஐடியாவே இல்லை. அதே தான் 1000 சதுரடிக்கு மேலே நீங்கள் வீடு கட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1950 தான் எங்களுடைய நிறுவனத்துடைய உண்மையான விலை. இதுலேயே வந்து நாங்கள் 3 இதில் வேலை பார்க்குறோம். 1950, 2250, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2600 ரூபான்ற முறையில் 3 விஷயத்தில் பண்ணிகிட்ருக்கோம், ரேட்டில் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர் எனக்கு நேரடியாக என்கிட்ட நீங்கள் வந்து அந்த விலையை பற்றி டீட்டெயில் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நான் வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். கீழே நம்மளுடைய நம்பர் இருக்குது. அதில் 3 நம்பரில் மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இன்றைக்கி எதுக்காக இந்த பதிவுனா, நம்ம அலுவலகத்தில் மிக சிறப்பாக இன்றைக்கி வந்து ஒரு பூஜை ஒன்று பண்ணிட்டோம். நம்ம வந்து ஒரு சிறிய லெவலில் ஒரு குடோன் ஒன்று கட்டுறோம். காரணம் என்னென்னா உங்களுக்காக தான். ஏன்னா வந்து நமக்கு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் இந்த விளையாட்டுறதுனாலையும், அதுக்கப்புறம் வந்து நமக்கான ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் நமக்கு எப்பயுமே போல் வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில் நம்ம ஒரு நல்ல வீடை டெலிவரி பண்ண முடியும். அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக தேவைப்படுது. ஆல்ரெடி இருக்குது, அதோட இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துகிறோம். இது வந்து ஏன் விரிவுபடுத்துகிறோன்னா, விளையாட்டுறதுக்கு காரணமாக தான் நாங்கள் விரிவுபடுத்துகிறோம். இன்னும் அதிகபட்ச கஸ்டமர் சர்வீஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த சர்வீஸ் பண்ணும்போது எங்களுக்கு தேவையான சொந்தமான மெட்டீரியல்ஸு, அதாவது ஆல்ரெடி சென்ட்ரிங் சாமான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டீரியர் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வாங்கி சொந்தமாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். அதாவது வந்து நம்மளுடைய சொந்த மெட்டீரியல் டோட்டலாக எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. ஆல்ரெடி இப்போ வந்து நம்ம சிமெண்ட், ராம்கோ தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் கம்பி, அருண் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டைரக்ட் பர்ச்சேஸ்லாம் பண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோ நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. நம்ம அதை பற்றி இன்னும் பேச தேவையில்ல. இப்போ வந்து நம்ம இந்த விளையாட்டுத்தின் காரணமாக நம்மளுடைய நிறுவனத்தை விரிவுபடுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, பொருட்களை முதல்ல கொள்முதல் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு வந்து நல்ல ஒரு விலையில், அதாவது நியாயமான விலையில், குறைந்த விலையில் நமக்கு வந்து ஒரு டெலிவரி கொடுக்கணுன்றது தான் நம்மளுடைய முதல் பங்களிப்பாக இருக்குது. அது பண்ணி ஆகணுன்றது தான். ஏன்னா காரணம்னா விலை வந்து 4 நாள் ஏறினே இருக்கிறதுனால கஸ்டமர்கிட்ட அதனால் ஒரு 2200 கொடுங்க, 2300 கொடுங்க, 2400 கொடுங்கன்றதை கேட்கறதுக்கு பதிலாக அதுக்காக நம்ம சில பல பணத்தை வந்து நம்ம கம்பெனிக்கும் கஸ்டமருக்காக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம்னா அது அவங்களுக்கு திருப்பி டெலிவரி கொடுக்கலாம் நல்லபடியாக அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மொத்தம் 3 குடோன் ரெடி ஆகுது. ஒன்று சென்ட்ரிங் சாமானுக்காகவும், அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்குது, அதை இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்டீரியரும் பொருட்கள். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே நம்மளே சொந்தமாக கம்பெனி ரெடி பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கம்பெனிக்கு கேட்டு, கிரில்லு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்டீரியர் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் நம்மளுடைய ஃபேக்ட்ரியிலே ரெடி பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கலான்ற மாதிரி ஒரு தேடல். இதை வந்து நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கான முயற்சி இப்போ அந்த விலை ஏற்றதுலேருந்து யோசித்து பார்த்துட்டேன். இனிமேல் வந்து நம்ம அந்த ரேட்டில் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதெல்லாம் ரெடி பண்ணிங்கன்னா கஸ்டமர் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசித்து எடுத்த முடிவு தான் இது. நல்லபடியாக பார்ப்பீங்க. இன்றைக்கி நல்லபடியாக அந்த சைட்டுக்கு பூஜைலாம் போட்டாச்சு. ஒன்லி குடோன் தான், ரொம்ப பெருசாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சொந்தமாக மெட்டீரியலாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கஸ்டமர் வரும்போது நம்ம போனோமா, பில்டிங்கை கட்டினோமா, நம்மளுடைய சொந்த பொருட்களை அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வீடை கட்டி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுடைய வாழ்த்துக்களோட எதிர்பார்த்து நான் முதல் பணியை இன்றைக்கி நம்ம நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி வாஸ்து நாள் வேறு. டேட் வந்து
இன்றைக்கி வாஸ்து நாள் வந்ததுனால நல்லபடியாக இன்றைக்கி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்களே அந்த வீடியோலேயும் அந்த இதுலேயும் பதிவும் பார்ப்பீங்க. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி வந்து நமக்கு வந்து நம்ம நிறுவனத்தின் சார்பாக ஒரு வெப்சைட் ஒன்று நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வெப்சைட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து பதிவிறக்கம் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம கம்பெனி எப்போ ஆரம்பித்தோம், நமக்கு எங்கெங்கே அலுவலகம் இருக்குது, அதுக்கப்புறம் எத்தனை பேர் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க, எங்கெங்கே வேலை சைட் நடக்குது, எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கும். அதனால் வந்து அதையும் நான் வந்து அறிமுகப்படுத்தணுன்ற வெப்சைட்டை அறிமுகப்படுத்தணுன்ற பதிவையும் இதை சேர்த்து இந்த பதிவோட சேர்த்து சொல்கிறேன். அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுடைய அதுக்கு முன்னாடி இருந்தது சிம்பிளாக பண்ணியிருந்தோம். இப்போ கொஞ்சம் கிராண்டாக கஸ்டமருக்கு புரிகிற மாதிரியும் அப்போ வந்து தமிழில் மட்டும் தான் நாங்கள் ரெடி பண்ணி கூகுளில் அப்டேட் பண்ணோம்னா ராசி ஜெயம் போட்டோம், ஃபவுண்டேஷன் போட்டால் வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே, அதாவது வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவையோ அது நம்ம வெப்சைட்டை அப்படி ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ஹெவி காம்படிஷன் வந்ததுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெப்சைட்டும் கொஞ்சம் மாடர்னாக ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கோம். வெப்சைட்டு வந்து பார்த்திங்கன்னா www.rasijemfoundation.in www.rasijemfoundation.in இந்த கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த நம்மளுடைய வெப்சைட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். அதனால் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்காக தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். 27 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இப்போ தான் ஒரு வெப்சைட்டை உருவாக்கி மக்கள் மத்தியில் கொடுக்கணும், கம்பெனிக்கான ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கணுன்றதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் வந்து எங்களுடைய தேவை உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நீங்கள் பதிவிடலாம். உங்கள் நம்பரை நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிங்கன்னா எங்கள் மெயில் ஐடிக்கு வரும். நீங்கள் நம்ம நிறுவனத்தில் இருக்கிற மார்க்கெட்டிங் டீம் வந்து உங்களை அணுகி உங்களுக்கு என்ன சேவையோ உங்களுக்கு என்ன சேவையோ அதை தேவையோ நாங்கள் உங்களுக்கு செய்வோம்னு சொல்லிட்டு தாழ்வோடு கேட்டுக்கிறேன். அதனால் உங்களுடைய மேலான ஆதரவை நம்மளுடைய ஜெயம் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாடிக்கையாளரை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.